மாப்பிள்ளை நீங்கள்தான், நீங்கள் போட்டிருக்கிற சட்டை என்னுடையதா என்று அவர் ஒரு பழமொழி சொன்னாரு. மாப்பிள்ளை நாங்க தான், சட்டை அவருதுனாரு. மாப்பிள்ளையோ சட்டையோ யாரதும் கிடையாது, அது பாமர மக்கள், இது வாக்காளர்கள், இது அவர்களினுடைய தீர்ப்பு. நீங்க நன்றி. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் உள்ளது என்ற இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது எங்கள் திட்டம்தான் என்பதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளை நீங்கள்தான், நீங்கள் போட்டிருக்கிற சட்டை என்னுடையதா என்று வசனத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொகுதி கோரிக்கைகளை உங்களிடம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலரும் ஆண்டு இருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவி அம்மா, பலரும் ஆண்டு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வருகிற நல்ல பல திட்டங்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை எடப்பாடியார், எங்க அண்ணன் எடப்பாடியார், ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருவர் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சில நேரங்களில் அதை புறந்தள்ளி விடுவது உண்டு. ஆனால் அம்மா உணவகம் அவர்களது ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டமாக இருந்த போதும் கூட அந்த அம்மா உணவகத்திற்கு வெற்றி தலைவரினுடைய இந்த ஆட்சியில் தான் உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை, பயனாளர் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது. மாப்பிள்ளை நீங்கள்தான், நீங்கள் போட்டிருக்கிற சட்டை என்னுடையதா என்று அவர் ஒரு பழமொழி சொன்னாரு. மாப்பிள்ளை நாங்க தான், சட்டை அவருதுனாரு. மாப்பிள்ளையோ சட்டையோ யாரதும் கிடையாது, அது பாமர மக்கள், இது வாக்காளர்கள், இது அவர்களினுடைய தீர்ப்பு. நீங்க நன்றி. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் உள்ளது என்ற இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது எங்கள் திட்டம்தான் என்பதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளை நீங்கள்தான், நீங்கள் போட்டிருக்கிற சட்டை என்னுடையதா என்று வசனத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொகுதி கோரிக்கைகளை உங்களிடம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலரும் ஆண்டு இருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவி அம்மா, பலரும் ஆண்டு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வருகிற நல்ல பல திட்டங்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை எடப்பாடியார், எங்க அண்ணன் எடப்பாடியார், ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருவர் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சில நேரங்களில் அதை புறந்தள்ளி விடுவது உண்டு. ஆனால் அம்மா உணவகம் அவர்களது ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டமாக இருந்த போதும் கூட அந்த அம்மா உணவகத்திற்கு வெற்றி தலைவரினுடைய இந்த ஆட்சியில் தான் உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை, பயனாளர் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது.